Hi, welcome to my channel. ராகவ் வெயிட் லாஸ் 30 டே சேலஞ்சில் இன்றைக்கி ராகவ் 28வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட வெயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது 60 கிலோ 50 கிராம் இருக்கார். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் அவர் எடுத்துக்கிட்ட ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மில்க் இன்றைக்கி அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பசிக்கலை அப்படின்றனால டேரெக்டாக வந்து லஞ்ச் தான் எடுத்துக்கிட்டார். இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பச்சை சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன், வாழைத்தண்டு கூட்டு பண்ணி வச்சுருந்தேன், ஒரு சின்ன கப்பில் ரைஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு வந்து ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சு இன்றைக்கி அவர் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டாரு. இது கூட ஒரு முட்டை ஆம்லேட் எடுத்துக்கிட்டாரு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சூப் வச்சுருந்தேன், அந்த சூப் தான் இன்றைக்கி ஈவினிங் எடுத்துக்கிட்டாரு. நைட் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் சுண்டக்காய் காரக்குழம்பு வச்சு தான் இன்றைக்கி அவரோட டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ராகவோட வெயிட்லெஸ் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 டேஸில் அவருக்கு இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த 1 மந்த் வந்து அவன் வேறு எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் இல்லாமல் வீட்டில் நான் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆகாரங்கள் மட்டும்தான் சாப்பிட்ருக்கான் அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் எவ்வளோ குறைஞ்சிருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவும் இந்த வெயிட் லாஸ்க்கு அப்புறமாவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருப்பான்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் அவனே ஒரு சில விஷயங்கள்ல அம்மா இது சாப்பிட்டா வெயிட் ஏறுமா, வெயிட் ஏறுற பொருளெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். அது கேட்கும்போது ஓகே நம்ம இனிமேல் சொன்னால் கேட்பான் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் சின்ன சந்தோஷம் இருக்குது. இந்த வெயிட் லாஸ்க்கு அப்புறம் அவன் எப்படி வந்து அவன் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும்.